இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு குத்து வெங்காய கூரா எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த குத்தி வெங்காய கூரா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பிரிஞ்சால் 4, கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், நசுக்கிய பூண்டு சிறிது, காய்ந்த மிளகாய் 10, வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன், சின்ன ஜீரகம் 1/2 டீஸ்பூன், நிலக்கடலை 2 டீஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, வெதை கொத்தமல்லி 2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, நறுக்கிய வெங்காயம் 1, புளி கரைசல் 1 எலுமிச்சை பழம் அளவு, எண்ணெய் சிறிதளவு, தக்காளி 1, உப்பு தேவையான அளவு. முதல்ல வந்துட்டு நம்ம குத்து வெங்காய கூராக்கு வந்துட்டு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஃப்ரை பேன்ல விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் வந்துட்டு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஜெனரலா குத்து வெங்காயம் பாத்தீங்கன்னா ஆந்திராவோடைய ஒரு டிபிக்கல் ஆந்திராவுடைய ட்ரெடிஷ்னல் டிஷ் வந்துட்டு குத்து வெங்காயம். ஆந்திரா பீப்புள்ஸ்னா அந்த குத்து வெங்காயமோ இல்ல குத்தி தொண்டைக்காயோ இல்லாம அவங்க வீட்டுல எந்த ஒரு விசேஷமுமே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் ஐக்கியமான ஒரு டிஷ்ஷை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஜெனரலா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பைசி அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்பைசி கம்மியா வேணும் அப்படின்னா நீங்க வந்து காரம் வந்து குறைச்சியே சாப்பிடலாம். இப்ப வந்து நம்ம அந்த மசாலா வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், கொஞ்சம் கொரியாண்டர் சீட்ஸ், கிரஷ் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், பீனட் 2 ஸ்பூன் பீனட், வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இந்த இதெல்லாம் முதல்ல வந்துட்டு ட்ரையா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து கோகோனட் வந்து ஆட் பண்ணலாம். இதிலே நம்ம ரோஸ்ட் பண்ணதுனால வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகாது, உங்களுக்கு உடனடியாக அந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த எள்ளு நல்லா அந்த தனியா வந்துட்டு ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு ரோஸ்டான ஃப்ளேவர் வரும். பீனட்டு அந்த எள்ளு எல்லாம் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க அப்போ வந்துட்டு இந்த கோகோனட் திருவி வச்சிருக்கிற கோகோனட்டை வந்துட்டு அதில் இதை வந்துட்டு கோகோனட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்துட்டு மிக்சியில் வந்துட்டு ஃபைன் பேஸ்ட் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஜிஞ்சிலி சீட்ஸ்லாம் வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம உடலுக்கு வந்து வலிமை தரக்கூடிய நம்ம எலும்புகளுக்கு எல்லாம் வந்துட்டு விலா எலும்புகளுக்கெல்லாம் வலிமை தர்றதுக்கு இந்த உளுத்தம்பருப்பு, இந்த நல்லெண்ணெய், இந்த எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தி களி மாதிரிலாம் கிண்டி கொடுப்பாங்க. குறிப்பாக பெண்களுக்கு வந்துட்டு சின்ன பிள்ளைங்க வந்துட்டு பெரிய பொண்ணா ஆகிறாங்க அப்படின்னா வீட்டில் அந்த மாதிரி டைமில் முதல்ல இந்த நல்லெண்ணெய் நிறைய குடிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு நம்மளுடைய ஃபுட்டிலே எல்லா மெடிசின்ஸுமே இருக்கும். உடல்களுக்கும் உடல் எலும்புகளுக்கும் வலு தரக்கூடிய விஷயங்களை தான் நம்ம மசாலாவை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம முதல்ல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். குத்து வெங்காயம் வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், மஸ்டர்ட் போட்டிருக்கோம், உளுத்தம்பருப்பு, 2 வெந்தயம், கிரஷ் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக், கரி லீஃப். இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்குறீங்க. இந்த ப்ராசஸிங்க்கு வந்துட்டு டைம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா அதை ஷார்ட்கட்டாக பண்ணலாம்.
இந்த மசாலா வந்துட்டு நீங்கள் முத நாளே வந்துட்டு ஒரு ஈரமாக அரைச்சி வைக்காம வெட் கிரைண்டிங்காக பண்ணாமல் ட்ரையாக வந்துட்டு நீங்கள் அதை வந்து பவுடர் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மசாலாவை பவுடர் பண்ணி அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சடனாக வந்துட்டு அந்த ப்ராசஸிங் டைம் வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த மசாலாவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியோ இல்லை கொஞ்சம் கோகனட் மில்க்கோ ஆட் பண்ணி கூட அந்த மாதிரியும் ஒரு ஷார்ட்டாக வந்து அதை பண்ணலாம். ஜென்ரலாக நமக்கு கிச்சனுக்கு வந்து தேவையான மசாலாஸை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி ஒரு ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் 1 வீக் 2 வீக்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு தேவையானதை நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைம் வந்துட்டு ரொம்ப சேவ் ஆகும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் கிடைக்காததுனால தான் வந்துட்டு அவசர அவசரமாக வந்துட்டு பல பெண்கள் வந்துட்டு இன்னைக்கு வேலைக்கு போகிறவங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வேலைக்கு தான் போகிறாங்க அவங்க தான் பட்னியாக போகிறாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் காலையில் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா வேலைக்கு போகிறவங்களெல்லாம் கிளப்பி விடணும் அப்படின்ட்டு சாப்பிட்றதே கிடையாது. இந்த நேரம் குறைவு தான் காரணம். தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இது. இந்த மசாலாவை வந்து இது கூட நம்ம போடுறோம். இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரிஞ்சாலை இப்போ ஆட் பண்ணிடுங்க. மசாலா வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படாது. ஏன்னா நம்ம நல்லா அதில் ஏற்கனவே எண்ணெய் விட்டு தேவையான அளவு அதை ரோஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு கொதிக்கிறதுக்கோ மற்ற நேரத்துக்கோ அதிக நேரம் தேவைப்படாது. பிரிஞ்சாலும் நம்ம வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு ஆஃப் டன்ல வந்துட்டு பொரிச்சு வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இந்த இது வந்துட்டு அப்ளை ஆகிடும். இதில் வந்து நீங்கள் வந்துட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அந்த மசாலாவில் வந்துட்டு உப்பு போடலை. அதனால இதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. இதை வந்துட்டு உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு தண்ணி இதில் வந்து கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. புளித்தண்ணி வந்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு தேவையான அளவு புளித்தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம ரெகுலர் வாட்டர் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஒரு நீங்கள் வந்துட்டு வேகும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்க்கடலையோடைய மனம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு அந்த ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த புளித்தண்ணி இந்த மசாலா எல்லாம் ரெடியாகி இந்த கூரா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கூரா அப்படின்னா அது கிரேவி தான். கிரேவியில் வந்துட்டு ஆந்திரா ஸ்டைலில் வந்துட்டு கூரான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பிரிஞ்சால் மசாலான்னு சொல்லுவோம், கத்திரிக்காய் மசாலான்னு. நம்ம கொஞ்சம் இந்த சவுத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுவாங்க. இதை வந்து நார்த் இந்தியனில் வந்துட்டு பகாரா பைகன் சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஒயிட் பேஸ்டில் வந்துட்டு பகாரா பைகன் சொல்லி கொடுப்பாங்க. சின்ன சின்ன லிட்டில் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும், எல்லாம் சிமிலராக தான் இருக்கும். மசாலாஸ் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்தந்த இடத்துல. இப்போ இது வந்து கேரளான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வழுத்தனங்காய் அப்படின்ற இதில் அவங்க கொடுப்பாங்க. அங்கே பயன்படுத்தக்கூடிய கோகனட் ஆயிலை வச்சு அங்கே பண்ணுவாங்க. சின்ன சின்ன சிமிலர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மசாலாஸ் வந்துட்டு வி ஆர் யூஸ்டு பேசிக் மசாலாஸ். இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி வந்துட்டு தூவிக்கோங்க. இப்போ இந்த குத்து வெங்காய கூரா வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு கறி பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சர்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். குத்து வெங்காய கூரா வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கறி பவுலில் வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த பிரிஞ்சால் எடுத்து வச்சுக்கோங்க. மேலே அந்த கிரேவியை நீங்கள் வந்து விடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு கொத்தமல்லி வந்து தூவிட்டிங்கன்னா சுட சுட சுவையான குத்து வெங்காய கூரா தயாராக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் புதுவிதமான ஒரு டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன்.